ஒரு 31 மீட்டிங்ஸ் கண்டினியூட்டி மீட்டிங்ஸ் நடத்துறோம். பட் அமங் 31 டாக்டர் கபில் கபூர் சாருடைய மீட்டிங் வந்து சம்திங் ஸ்பெஷல். காரணம், நியூட்ரி சார்ஜ்லேயே கூட அவருடைய மீட்டிங் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் தான். என்ன காரணம்னு கேட்டா, பெரிய அளவில் வந்து அந்த பொருள்களை வந்து ப்ரொமோட் பண்றதுல, பொருள்களை வந்து ஆணித்தரமாய் சொல்லுவதில், இந்த ப்ராடக்டை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கேதர் பண்ணணும்னு சொன்னா, அதற்கு ஒரு சாய்ஸ் அல்லாவிட்டால் ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் நம்ம டாக்டர் கபில் கபூர் சாருடைய கூட்டம் தான். என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்ம கூட்டத்தை தொடங்க இன்னும் கூட 2-3 நிமிஷம் எடுத்துக்கலாம். பட் உங்களுடைய டீம்ல யாரேனும் மிஸ்ஸிங் ஆகியிருந்தா மலமளமான ஜாயினிங் பண்ணுவீங்க. காரணம், மோர் வந்து பார்ட்டிசிபேன்ட்ஸ் நம்மகிட்ட இருந்தால் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆகும். மோர் இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும்போது நம்முடைய பிஸ்னஸும் வந்து மோர் பிவி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அதனால நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆள் ஸ்பார்க் ஆகணும். அந்த ஸ்பார்க்கிங் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஒன்று பொருள் விளக்கத்துல அவர் ஸ்பார்க் ஆகலாம், இல்லைன்னா பிளான் கேட்டு அவர் ஸ்பார்க் ஆகலாம், இல்லைன்னா மோட்டிவேஷன்ல அவர் ஸ்பார்க் ஆகலாம், இல்லைன்னு சொன்னா அந்த பிசினஸ்ல அவர் வந்து ஏதேனும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வரும்போது ஏதேனும் ஒரு லீடருடைய மீட்டிங்ல அவர் ஸ்பார்க்கிங் ஆகலாம். ஆர்சிஎம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நியூட்ரி சார்ஜில் கபில் கபூர் சாருடைய அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நான் ஸ்பார்க் ஆன முதல்ல இப்ப வருஷத்துல 3 மாதம் நான் விடாம பிஜேஜி வந்து சாப்பிடுறது காரணம் கபில் கபூர் சாருடைய ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டாக்டர் கபில் கபூர் சார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஒரு மனுஷன் 35 வயசுக்கு மேல எவ்வரி 3 months இன் இயர் கம்பல்சரி பிஜி எடுக்கணுங்கிறத சார் வலியுறுத்தி ஒரு கூட்டத்துல பேசினார். அதுக்கு பிற்பாடு நாங்க எல்லாருமே பிஜி எடுக்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி புரோட்டீன் ரொட்டீன், அது கபில் கபூர் சார் பேசின பிற்பாடு தான் புரோட்டீன் வந்து நமக்கு ரொட்டீனா தேவைங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். என்ன காரணம்னா, புரோட்டீன் பற்றாக்குறையில என்ன ஏற்படுகிறது, புரோட்டீன் வந்து நமக்கு ஏன் அவசியம்ங்கிறது எல்லாம் பேசக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே இருந்தாலும் கூட அதை வந்து நியாயப்படுத்தி அல்லாவிட்டால் அதுதான் சரின்னு சொல்லி அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ட்ரெயினர் இருந்தா அது நம்முடைய டாக்டர் கபில் கபூர் சார் தான். அதே மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு அவர் பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து பயோ ஏஜை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டா, பயோ ஏஜுங்கிறது வந்து நம்ம நிறைய ஏஜ் ஃபேக்டர்ஸ்னாலதான் வந்து நம்முடைய இப்ப அவர் சாருக்கும் எனக்கு ஒரே வயசு தான். கபில் கபூர் சாரும் வந்து சீனியர் சிட்டிசன், நானும் சீனியர் சிட்டிசன் தான். அப்ப டாக்டர் கபில் கபூர் சார் வந்து அவர் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து நடந்தே பை வாக்கிலே போயிட்டு நாம அந்த கோயில் இது எல்லாம் சிறப்பம்சங்களை கேட்டுட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து படிக்கட்டு 2 மாடிக்கு மேல நாங்க மீட்டிங் வச்சிருந்தோம். 2 மாடி படிக்கட்டு ஏறணும். பட் நான் லிப்ட்ல வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு படிக்கட்டு ஏறதுக்கு சிரமமா இருந்தது. பட் கபில் கபூர் சார் படிக்கட்டை படப்படன்னு ஏறி மேல வந்தார். பாருங்க, அதற்கு என்ன காரணம்னு கேட்டா போனன் ஜாயின் வந்து பர் இயர்ல ஒரு 3 months கண்டினியூட்டி நம்ம எடுக்கும்போது ஜாயின்ல இருந்து மற்ற இதுல இருந்து எல்லாம் விடுபட முடியுங்கிறத அவர் நான் பேசினாரு. அதே மாதிரி இன்னைக்கு பயோ ஏஜ்ங்கிறது நம்முடைய சரீரத்துல 72 நியூட்ரிஷன்ஸ் உள்ள ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பயோ ஏஜ். அதை எப்படி சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா சாப்பிடணும், இல்லைன்னா வருஷத்துல எத்தனை மாசம் சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்ன கெடுதல் என்ன நன்மை, இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு நம்ம டீமுக்கு இது அவசியம். காரணம், அது பிவியும் ஜாஸ்தி, அதே சமயத்துல அதுக்கு வந்து மார்ஜினும் ஜாஸ்தி. சேல் பண்ணாலும் காசு இருக்குது, யூஸ் பண்ணாலும் காசு இருக்குது. அதே சமயத்துல அதை வந்து ப்ரொமோட் பண்றதுனால ஹெல்த்தும் வெல்த்தும் நமக்கு இருக்குது. ஆகிய செல்ஃப் டிபெண்டன்சிக்கு ஒரு பயோ ஏஜ் ஒரு 10 பீஸ் நம்மளால விற்க முடிஞ்ச ஒரு நாளைக்கு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நம்மள. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் வேணும் அதுக்கு. அப்போ நமக்கு தெரியாத ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம். இது வரைக்கும் பயோ ஏஜை நீங்க கேட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. பட் பயோ ஏஜை மிக சிறப்பாக, அதாவது இன் அண்ட் அவுட் உள்ள பூந்து லெஃப்ட் பூந்து ரைட் வந்து யூ டர்ன் போட்டு வர ஒரு ட்ரெயினர் இருந்தா அது நம்முடைய கபில் கபூர் சார் தான். ஆகையினால ட்ரெயினருக்கெல்லாம் ட்ரெயினர். ஆகையினால நீங்க அவசியம் உங்க டீம்ல உள்ளவங்களை மலமளமான உள்ள எடுத்து ஜாயின் பண்ண வைங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த கூட்டத்தில் இல்லைனாலும் கபில் கபூர் சார் கூட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க டீம் வளரும். உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேல்ஸ் போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் அதிகமாகும், பிவி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பிசினஸே கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஆகையினால் அதை வந்து விரைந்து செய்யும்படி கேட்டுக்கொண்டு
அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்காக நம்ம மத்தியில் நம்ம இளவல் ராஜு சார் இருக்கிறாரு. ஒரு எந்த அளவுக்கு வந்து நம்ம டாக்டர் கபில் கபூர் சார் எவ்வளவு வந்து ஃபாஸ்டோ அந்த அவ்வளவு ஃபாஸ்டையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது அப்படியே வந்து எடுத்து நமக்கு திருப்பி தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவரு நம்ம ராஜு சாரு. அதனால இந்த நல்ல வேலையில உங்க எல்லாரையும் வந்திருக்கிற அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் பாராட்டி மிகச்சிறப்பாக வந்து இன்னும் வரக்கூடியவர்களுக்காகவும் வந்து நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சு உங்களுடைய பலத்த கரவோசையோட நீங்க எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் டாக்டர் கபில் கபூர் சாரையும் ராஜு சாரையும் வெல்கம் பண்றேன். வெல்கம் டாக்டர், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் த பெஸ்ட். ராஜு சார், ஆல் த பெஸ்ட் சார். Raju sir, am I audible? Yes, sir, audible. Okay, so with permission of the chair, I will now start the session. We are right now around 28 people. So my request is, and first of all, let me thank Kamraj sir, Ramasamy sir, Raju sir, and Vedrajan sir. These are the only videos I can see. So thanks for keeping your videos on. And if you keep your videos on, at least I find somebody to talk to. See, I'm a teacher, and as a teacher, I have never taught a class which is vacant. So that's my problem. So I can only connect with people, not with blank screens. So that is my weakness. So I'll request others also to start the session, their videos. So let me come to the topic first of all. And people should keep their notebooks ready, because I'll give Kamraj sir points through which you can really increase the sales of some products in Tamil Nadu team. And today the product, is it visible, Raju sir? The visual is visible? Yes, sir, visible. So this is one product, NutriCharge BioEdge, which I think should sell very highly in all southern states. It should sell nicely in Telangana, nicely in Tamil Nadu, nicely in Karnataka, nicely in Kerala, nicely in Andhra Pradesh. I'll come to it. Why? Two reasons, Kamraj sir. One, a lot of people are having a lot of fat. Body fat is very high in southern states, particularly even in women. As they age, there is a tendency to gain a lot of body fat. That is one reason. The second reason is, at least for men in South India, there is a lot of alcohol consumption. Two reasons I am giving. Two reasons, Ramasamy sir. Number one reason is, so many people gain fat when they age in southern states. And you will find very, very obese people also, including very, very obese women also, right? So your waist size, if it is more than 40, 45, you are absolutely obese. So let us not cheat ourselves. I also, Kamraj sir, had a waist size more than 40. Now I have been able to reduce it to 36. So some relief. But if you have a waist size which is more than 40, please listen to this session. NutriCharge BioEdge is for you. And if you are an alcohol consumer, if you consume alcohol, then please listen to this session. This is a wonderful product. Another very big reason why you should study this product is that a lot of people consume tobacco, gutka, cigarettes, and even betel nut in southern India. Betel nut chewing is very common in southern India, and tobacco, gutka, and cigarettes. Because all, besides of course alcohol, and some people smoke as well as they drink, as well as they also take pan masala, gutka, etc. Right? So thank you, Ramasamy sir. I think you, me, Kamraj sir, and Raju sir. Now we have more people. Vishwanathan sir is there. Vedrajan sir is there. Guna Sudha ma'am, welcome. Welcome ma'am to the meeting. So these are the people who are here. So I've been telling Guna Sudha ma'am that in southern India, we should look at NutriCharge BioEdge very importantly. Raju sir, because people are fat, and I will tell you why fat people need. If you are a fat person, please do take NutriCharge BioEdge at least for 3 months a year. If you are a fat person, please do take NutriCharge BioEdge for at least 3 months a year. If you smoke, if you consume gutka, if you consume alcohol reasonably frequently, then you must take NutriCharge BioEdge for at least 6 months in a year. Or you can start taking every alternate day. If you are a regular consumer, a heavy consumer of alcohol,
then you must take NutriCharge Bi-Age daily. I'll tell you why. But lot of potential in this product. And this product is made with powerful herbs. NutriCharge Bi-Age, Vedarajan sir does three things. Number one, it is a detoxifier. Gunasudha ma'am, if I take NutriCharge Bi-Age, it is a detoxifier. It cleanses my body. It purifies my blood. It eliminates toxins. It's a purifier. See, simply the way we also clean our water purifier every few months, we must also cleanse our body, Vishwanathan sir, every few months. That's why we should take NutriCharge Bi-Age. It's a purifier. Secondly, those who have weak digestion, anybody who complains that he or she is not able to digest much of their food, right? So it improves digestive health significantly. It's a very powerful product. 72 ingredients in the product. There is no other product of RCM with 72 ingredients as far as my knowledge goes. 72 ingredients, right? 16 of which are enzymes. You eat anything, you can digest it with NutriCharge Bi-Age. Number 3, it improves liver health. These are the 3 roles it does, NutriCharge Bi-Age does. Number 1, detoxifier, removes poisons. This is Shravan month, Raju sir, and many people believe in Lord Shiva, that he detoxified the world and drank the poison, right? So NutriCharge Bi-Age is like Lord Shiva. It will take away poison from your body. Number 2, it will improve your digestive health. So your digestion would improve tremendously, Vedarajan sir. And number 3, liver health. Why liver is important? Ramasamy sir, I will explain. Gunasudha ma'am, I will explain. Right? So it will improve liver health. It's a hepatoprotective, Kamraj sir. So 3 roles. And how many ingredients? There are 72 ingredients. There are herbs in this product. There are enzymes, 16 enzymes in NutriCharge Bi-Age. Then there are 10 billion probiotics. 10 billion is, I'll tell you how many crores. It is difficult to calculate how many crores. But in a slide, we have already calculated for you. We'll show you. And there are 16 digestive enzymes. So enzymes, herbs, prebiotics, probiotic. This is a wonderful product to be taken. If you are above 50 and you don't smoke, you don't drink alcohol, even then you should take at least 2-3 months a year to detoxify your body and to improve your liver health. So this is the product. I'll now go to our presentation. Raju sir, would you like to explain these 4 slides before I go? Yeah, sure, sir. Back over to you then, sir. Thank you, sir. Thank you so much. So, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ-ஏஜ் உடைய செஷன் வந்து த கிரேட் ட்ரைனர், அதாவது நம்முடைய ட்ரைனருக்கு எல்லாமே ஒரு எக்ஸலண்டான ட்ரைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரேட் சார் டாக்டர் கபில் கபூர் அவர்கள் தான். அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் பயோ-ஏஜ், அதாவது நம்முடைய காமராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு லீடர், ஒரு ட்ரைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கபில் கபூர் சார் நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமான செஷனான நியூட்ரிசார்ஜ் பயோ-ஏஜ் வந்து நமக்கு எடுக்க வந்திருக்காங்க. அப்ப இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ-ஏஜ் ஏன் இன்னைக்கு அவசியம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சார் சொன்ன ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். எப்பவுமே வந்து சார் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அது சாருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் பேசிக்காவே வந்து ஒரு ப்ரொஃபசர். அப்போ ஒரு ப்ரொஃபசருக்கு வந்து எப்பவுமே முன்னாடி வந்து நம்ம ஆளுங்க உட்காரும் போதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பாடம் எடுக்கிறதுக்கு அவருக்கு தோணும். ஸோ அதனால நீங்க பிளாங்க் ஸ்கிரீனா இல்லாம கொஞ்சம் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி வச்சு எடுத்தீங்கன்னா, வித் நோட்ஸோட எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சியை வந்து அதிகமா அந்த செஷனை எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும். ஸோ அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ-ஏஜ்ல எஸ்பெஷலி சவுத் இந்தியா, நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டி, அதாவது ரொம்ப குண்டா உடல் பெருத்து வந்து காணப்படுகிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மென் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்திற்கு வந்து ஆட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு, அதாவது உடல் பருத்த அதிகப்படியான உடல் எடையோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி,
அதே மாதிரி குடிப்பழக்கத்திற்கு உட்பட்ட நபர்களுக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கறத ரொம்ப சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உடல் வெல்ல வந்து பாத்தீங்கன்னா தொப்பை ரொம்ப ஓவரா போட்டிருக்காங்க. ஒபிசிட்டி எல்லாம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 சென்டிமீட்டருக்கு இன்ச்சுக்கு மேல இருக்குது, 45க்கு மேல இருக்குது அப்படின்னா நீங்க கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுடைய வேஸ்ட் இருக்குது அப்படின்னாலே அது வந்து பெரிய பாதிப்புல போக போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த வேஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை இது பண்ணுதுன்னா இந்த அதிகப்படியான ஆல்கஹால், அதிகப்படியான மது பழக்கம், அதிகப்படியான பாக்கு, இந்த மாதிரி பான் மசாலா பாக்குகளை வந்து தொடர்ந்து உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு வந்து இது ரொம்ப 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 அவசியமானது அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சாதாரணமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ஒரு நபருக்கு வருஷத்துல ஒரு 3 மாசம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வெளியே தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சோ அதை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ அது இல்லாம நீங்க டெய்லி பான் மசாலா சாப்பிடுறீங்க, டெய்லி வந்து ஸ்மோக்கிங் பண்றீங்க, கொஞ்சம் ஆவரேஜா நீங்க வந்து ஆல்கஹால் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு 6 மாசம் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தாண்டி நீங்க டெய்லி ஒரு குடிக்கிற பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், டெய்லி நீங்க வந்து மது அருந்தக்கூடிய, டெய்லி புகை பழக்கத்துல இருக்கிறீங்க, டெய்லி பான் மசாலா போடக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நீங்க டெய்லி உங்களுடைய உணவுல இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜை நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இப்ப 3 விதமான முக்கியமான விஷயங்களை இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபயர், அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றக்கூடிய, முக்கியமா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரணிகள் இதுல இருக்குது. சோ அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா 72 நியூட்ரியன்ஸ் இருக்குது. சோ சாருடைய தகவல் படி பாத்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் செக்மெண்ட்லயே இந்த அளவுக்கு அதிகமான இன்கிரீடியன்ஸ் கூடிய ஒரு பொருள் வேற எதுவுமே இருக்காது. சோ அப்போ டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ். சோ அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதை தாண்டி அடுத்ததா பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய டைஜஷனை, நம்முடைய செரிமானத்தை மேலும் 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 அதிகப்படுத்தக்கூடிய, செரிமான ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய நியூட்ரிசார்ஜ். ஏன்னா இதுல 16 இம்பார்ட்டன்டான என்சைம்ஸ் இருக்குது. சோ இந்த என்சைம் எல்லாமே நம்முடைய செரிமானத்தை மேலும் 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 அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம அடுத்த பாத்தீங்கன்னா லிவர் ஹெல்த். சோ ஒரு மனிதனுடைய லிவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலும் அதற்கு ரொம்ப அற்புதம். சோ அப்ப 3 விஷயத்துல இந்த டீடாக்சிஃபையர் சொன்னோம் பாத்தீங்களா, அது நம்ம புராணத்துல சொல்லலாம். எப்படி வந்து நம்முடைய நீலகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் நீலகண்டனாருக்கு காரணம் என்ன? அழகால விஷத்தை வந்து தன்னுள்ளே வாங்கியதுனாலதான் இந்த உலகத்தை வந்து விஷத்தன்மையில இருந்து பாதுகாத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜும் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு விஷத்தன்மையில இருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறா. சோ அந்த சிவனை மாதிரி இந்த பயோஏஜும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம முதல்ல சொன்னோம் 10 பில்லியன் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பயோட்டிக்ஸ் இதுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ அதான் என்னது பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ். தொடர்ந்து இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் சார். Thank you, Raju sir. Am I audible now? Yes sir. Yes sir. So I'm now changing over to the presentation part. Tell me when the slide is visible, sir. Yes sir, it's visible with the full screen. So far I have given 2-3 points. Number 1, NutriCharge bioage is extremely important for all people in the 5 South Indian states. Why? Because there is a lot of obesity, Mahendran sir. People have waist size more than 40-45 even, right? Number 2, these 5 states are drinking 50% of all alcohol drunk in India. Only 5 states and rest of India equal. So this is the second reason, Ramasamy sir, that we must think about this product, must promote this product.
Why obesity is important, I will tell you in little time. So far, I have told these many points. I'm simply repeating. Number 3, I've said that if you are more than 50, even otherwise, at least 2-3 months a year, we should take NutriCharge BioEdge because our digestion and our liver weakens. So this is the first point. Now I'm coming to the 4th point. Those who want to live longer, hello, 2 products of RCM can even prolong your life. One product is NutriCharge DHA or Veg Omega, mix both of them. And the second product is NutriCharge BioEdge, which can prolong life. How can it prolong life? Because it improves biological age. What is biological age? What is chronological age? Chronological age, sir, is from my date of birth. So whatever is my date of birth, Mahendran sir, if I am born in 1980, then I am how many year old? I am 44-year-old. So like that. So if I am born in 1990, I am 34-year-old. Like that. But sometimes you find that a person who is just 30-year-old looks like a 40-year-old person. So biological age can be more than the chronological age. Most of the people, Gunasudha ma'am, when we take out body scanner and find biological age of a lot of people, out of 10, at least 8 people have biological age which is more than their actual age. So those who want to improve their biological age, means the body should remain young. Even if you are growing old, your body remains young. They should think about NutriCharge BioEdge. It is a product which can help us to hold our biological age. Right? So if you want to live long, there are 2 products of RCM which I strongly suggest. One, NutriCharge DHA. Second, NutriCharge BioEdge. Right? Why BioEdge? I'll come. Now, NutriCharge BioEdge is focused on liver. Right? Liver. Vishwanathan sir, liver. Why liver and what is the importance of liver? Liver is an extremely important organ because liver has more than 500 functions, Raju sir. More than 500 functions. Mani Mozi ma'am, you cannot replace liver easily. A heart would most probably be replaced in 5 years' time. You will start getting, you want a red hair heart, you want a pink heart, what kind of heart you want, but you cannot replace liver so easily. It is a very complicated organ. So more than 500 functions and we cannot live without liver. Once there is liver damage, Ramasamy sir, the life gets reduced. It is such an important organ. And your NutriCharge BioEdge of RCM can help you improve liver health. I'll show you how. How many function liver does? I think we'll need at least 10 hours to discuss all the functions that liver does. So we don't have that much time. So we'll discuss a few important functions. You can see here, few important functions. Number 1, it's a poison remover. So Mahendran sir, if our liver is healthy, liver will keep on throwing out poisons from the body. Whether we know or whether we don't know. Kamraj sir, whatever I eat may contain poisons. Maybe the restaurant has put some color in it, which is a chemical. Sasi ma'am, maybe the farmer has used a lot of chemical fertilizers, which are poisons. So Mani Mozi ma'am, when we buy packed food, a lot of preservatives are added. They are all poisons. So Kamraj sir, unknowingly we are eating a lot of poisons, na? So all of us are not able to make food fresh. We are eating biscuits, we are eating packaged namkeen, we are eating a lot of things which are packaged. So whenever we are eating packaged things, preservatives which are chemicals are added. Whenever crops are grown, chemical pesticides, chemical, you see, these fertilizers, they are used, and even in the soil, because of pollution, there are dangerous metals like mercury, lead, which are heavy metals. All of them are poisons for our body. So we will live only 10 years if our liver is not functioning very well. If it is functioning only half, we'll live very short. Because liver throws away poison, Sasi ma'am, that is why we are able to live longer. So if those who want to live longer, liver is the organ you should take care. Second, liver is the supplier of all nutrients.
So if Dr. Kapoor does not eat for 40 hours, will he die? Kamra sir, no, he will not die. He will get hungry, but he will not die. Why? Why he will not die? Because liver will continue to supply all the nutrients needed by the body. The body needs glucose, liver will supply. The body needs omega-3 fatty acids, liver will supply. The body needs triglycerides, liver will supply. The body needs amino acids, liver will supply. Liver is the depot, is the RCM depot for the body. So these are two important functions I have discussed. And your blood is thicker than water, Kamra sir, because liver produces blood proteins, without which a person cannot live. जिंदा नहीं रह सकते राजू sir. We cannot live without blood proteins, and liver makes blood proteins. So we can keep on discussing, but then let me shorten this discussion by focusing on three most important functions. Two most important functions. One, poison remover. Whether it is alcohol, Sasi ma'am, whether it is gutka, pan, masala, supari, chemicals in the food, preservatives in the food, pesticides in the vegetables, pesticides in the fruits, and chemical fertilizers used to grow our cereals, whatever the poisons come to our body are removed by liver and liver alone. Right? Kidney is able to throw out poisons only when liver makes them soluble, Kamraj. If liver does not function, kidney cannot throw out poisons. Liver is the master purifier of the body. Second, blood proteins, blood sugar maintenance, all nutrient supplier. These are two most important functions in my eyes, Raju sir, but there are more than 500 functions. This is a master blaster organ, more important than heart. Everybody is excited about heart. Nobody is talking about the liver. But southern states must think about liver. I'll tell you why. For example, okay, let me not give example. I'll give data. Anything poisonous you eat damages the liver. Suppose Dr. Kapoor comes to Hyderabad, starts drinking in the morning, keeps on drinking during the day, throughout night, keeps on drinking. Then who will remove this poison from the body? Liver. Mahalakshmi ma'am, this alcohol damages the liver badly. But this is only organ in the body besides our skin and hair which can regenerate. Actually, hair is also part of skin only. So only two organs have been given to the body, Raju sir, which can regenerate. One is the skin. So if I accidentally cut my skin, after a few days, the wound is gone. The skin has regenerated. That is why we are living, because liver continuously regenerates. Dr. Kapoor smokes, liver regenerates. Dr. Kapoor drinks, liver regenerates. Dr. Kapoor does not smoke or drink, but at least Dr. Kapoor eats. Then there are poisons in the food unknowingly. Chemical fertilizers come in the food. Pesticides come in the food. Preservatives come in the food. Chemicals intentionally added to the food to make it more tasty. Why do you think that food from the restaurant and food from the packaged food industry is so tasty? Why is the home food not tasty? Have you ever thought? Don't blame your own cooking, Mahalakshmi ma'am. It is the chemicals that we add which make them tasty. But unfortunately, these chemicals damage the body. They damage the liver. But liver has the power to regenerate itself. So liver can function even when 75% of its cells are damaged. That is why you will find a lot of people who are alcoholics. They brag, I've been drinking for last 20 years. Nothing happens to me. That is why if the liver does not regenerate, you cannot drink for 20 years. You will be dead in 4 years, 3 years. So, Selvan sir, it is a beautiful organ which regenerates, but there is a limit to regeneration. You cannot keep on drinking and think that liver will keep on regenerating. And second reason, biggest reason of damage to the liver is the fat stored in the body. Yes, sir, the fat stored in the body is damaging the liver. I'll come to that. Let us first talk of toxins. Which toxins? Tobacco, right? Chemicals in the food. Smoke, yes, smoke. Pollution in the air, pollution in the water, they all damage liver cells. So I cannot avoid smoke.
I cannot avoid pollution in the air. I cannot avoid pollution in the water, but I can help my liver to regenerate itself, right? Those who drink alcohol, and nowadays, Mahalakshmi ma'am, the shocking part is that even young women are drinking alcohol. We cannot deny it. The consumption data shows us that people are drinking from the age of 10 years, 15 years. Raju sir, this is a shocking data. I'll show you at what age people start drinking. Teenage is the age when people start drinking, and even women, young girls are drinking alcohol. Raju sir, there is a lot of IT industry in Hyderabad. There is a lot of IT industry in Karnataka. All 4 southern states, IT industries there. And in IT industry, you'll find youngsters have to work up to 17 hours, 18 hours. So how do they reduce their stress? They try to reduce their stress. Unfortunately, Ahmed Bhai, Nazinir Ahmed Bhai, I can't see you, but your camera is on. So if I can see you, I'll talk to you. So they try to reduce their stress, Vishwanathan sir, by drinking. Unfortunately, they have a lot of stress and they drink also. The drink alcohol consumption in youngsters, Kamraj sir, is increasing. You and I might have drunk occasionally, but Mahendran sir, youngsters are drinking on a daily basis. Now, what is the impact of alcohol? Damage. Damage to the liver. Inflammation. Those who understand Hindi, Sujan. Inflammation in the liver. Swelling. And third, very important, is fat deposition in the liver. Narayanan sir, welcome to the meeting. Thanks for keeping your video on. You are encouraging me to talk directly. Thanks a lot. Please keep your video on. So Vedarajan sir, 3 things. If I drink alcohol, I'll end up damaging. See, alcohol is a solvent. If you have a dirty cloth, take a glass, put a little alcohol in that and soak the dirty clothes. All the dirt and dust will go away because the alcohol dissolves. All oily things, grime, it will dissolve and take it with itself, and the cloth will become clean. Unfortunately, it dissolves body tissue also. So when somebody drinks the Manimozi ma'am, the damage to the liver cells is high because the alcohol is dissolving the liver cells. Especially when people drink very fast. Right? Bottoms up approach. And especially when women drink. If a woman is drinking, she must take NutriCharge BioAge every day. Because women damage their liver more when they drink. Women damage their liver and lungs more when they smoke. Feminine body somehow or the other does not tolerate alcohol very well. So if a young girl is getting habituated of smoking and drinking, she must take a product like NutriCharge BioAge every day because her liver will get damaged much faster. And third, very, very dangerous is deposition of fat in liver cells. I'll explain, Raju sir, why it happens. Stop me, Raju sir, whenever you feel, right? Yes, sir. Yes, sir. Okay, after this slide, I'll stop. India is one of the largest consumers of whiskey in the world, largest consumer of alcohol in the world. Second largest of whiskey after China. And our consumption is growing. इनको बता दो भेज दिया है. Our consumption is growing. Right? It is the 9th largest consumer of all types of alcoholic drinks in the world. Right? And 50% of all alcohol that India consumes. Narayanan sir is coming to your states. It is coming to Tamil Nadu. It is coming to Telangana. It is coming to Andhra Pradesh. It is coming to Karnataka. And it is coming to Kerala. 50% of all alcohol. See, Kamra sir, I have a slide which says 45%. But current data is 50%. So we have to keep on revising the slides. The health is becoming bad to worse. Right? So that is why, Raju sir, NutriCharge BioAge is absolutely important RCM product for Southern India. So back to you. I'll take you back to the first slide. Please translate, Yes, sir. thanks. Yes. ஸோ நம்ம பயோஏஜை பத்தி சார் முதல்ல அதுக்கான அந்த விசிலட்ல வந்து சொன்னாங்க. பட் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா
நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரோனிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஏஜ் அப்படிங்கிறதும் அந்த குரோனிக்கல் ஏஜும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வயதுக்கும் நம்ம பிறக்கும் போது நம்முடைய வயது வந்து நம்ம அந்த பிறந்த டேட்ல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு பர்த்டேயும் கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் நம்முடைய பர்த்டே. இதை வந்து குரோனிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை தாண்டி பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து நம்முடைய பாடி ஸ்கேனர்ல பார்க்கும்போது இந்த குரோனிக்கல் ஏஜ் தான் வந்து 10ல் 8 பேருக்கு வந்து அதிகமா இருக்குது. சோ இது வந்து ரொம்ப பேட் கண்டிஷன். அதாவது ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த பயோலிக்கல் ஏஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சதர்ன் ஸ்டேட் தான். அதாவது நம்முடைய தென்னிந்தியா, அது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, எதுவாக தெலுங்கானா கூட இருக்கட்டும். ஆனா மொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 50% பாதிக்கு பாதி அதிகமாக இன்னைக்கு வந்து இந்த கண்டிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சவுத் இந்தியா தான். சோ அதனாலதான் இது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது வந்து ஆல்கஹால் கன்சப்ஷனா இருக்கட்டும், இல்ல அது ஃபேட்டி பர்சனாக இருக்கட்டும், எந்த இதுல நம்ம எடுத்தாலும் நம்ம சவுத் இந்தியா தான் இதுல அதிகமாடியால நம்ம வந்து நம்ம பங்குதாரரா இருக்கிறோம் அப்படிங்கறதா ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஸ்கேனர்ல நம்ம எடுத்துக்க பார்க்கும்போது நாம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணும். யாருக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குதோ அவங்க நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல 2 முக்கியமான பொருளை எடுத்துக்கலாம். அது வந்து நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏவா இருக்கலாம், இல்ல வெஜோமேகா இருக்கலாம், அல்லது நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் இருக்கலாம். சோ பயாலஜிக்கல் ஏஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், குரோனிக்கல் ஏஜை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்க நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜை எடுத்துக்கொள்வது மிக 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 சிறந்தது அப்படிங்கிறத நாம சார் சொன்ன தகவல் மூலமா புரிந்து கொள்ள முடியும். சோ பயோ ஏஜோடைய இம்பார்ட்டன்ஸ் இதுதான். சோ நீண்ட நாட்களுக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பொல்யூட்டடா இருக்குது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவகம், அதாவது ஹோட்டல்கள்ல என்ன பண்றான், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல சுவையா இருக்கிறதுக்கு என்னத்தை வேணாலும் பண்றதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. நாம என்ன நினைச்சிருக்கோம், வீட்டுல இருக்கிற உணவு நல்லா இல்ல, நம்ம பண்றது சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எதனால, அந்த டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஹோட்டல்ல பண்ணக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு ஏமாற்றுத்தனம் என்ன அப்படின்னா சுவையை கூட்டுவதற்காக இன்னைக்கு பிரிசர்வேட்டிவும் பல ஊக்கிகளையும் வந்து இன்னைக்கு கெமிக்கலால் போடப்பட்ட பல பொருட்களையும் இன்னைக்கு அதுல மிக்ஸ் பண்றதுனால அது சுவையை அதிகப்படுத்தும் போது அந்த கெமிக்கலை உள்வாங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப இந்த லிவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான உறுப்பு. இப்போ ஒரு இருதயம் நம்மளால அதை மாற்று அறுவை சிகிச்சை மூலமா நம்ம உடம்புல வைக்க முடியும். இல்ல உடம்புல வேற எந்த ஒரு உடல் பாகமா இருந்தாலும் நம்ம அதை மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பண்ண முடியும். ஆனா இந்த இருதயம் தவிர்த்து மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே, உறுப்புகள் எல்லாமே நம்மளால மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வைக்க முடியும். ஆனா லிவரை மட்டும், அதாவது கல்லீரலை மட்டும் நம்ம மாற்று அறுவை சிகிச்சையில பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அது கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. அதனாலதான் அதை வைட்டல் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். அந்த லிவர் தான் நம்ம உடம்புல நிறைய விஷயங்களை பண்றது. உடம்புக்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர். சோ அது இருக்கிறதுனாலதான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கு லிவர் ஆரோக்கியமா இருக்கிறோ அந்த மனிதன் நீண்ட நாட்களுக்கு வாழ முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பொல்யூட்டடா நடந்து கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். சோ அப்ப அந்த பொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய நிறைய இப்ப 500 வகையான ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். அந்த 500 வகை ஃபங்க்ஷன் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. அதுல முக்கியமான ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். சோ நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய இந்த விவசாயம் பண்ணி வரக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைஸ் உரங்கள், கெமிக்கல் உரங்களும், அதுல இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகளும் இதை தொடர்ந்து நாம் உட்கொண்டு இருக்கிறோம். பேக்கேஜ் புக்ல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான பிரிசர்வேட்டிவை நாம் தொடர்ந்து உட்கொண்டு இருக்கிறோம். இதுல இருந்து வரக்கூடிய விஷத்தை வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முக்கியமான உறுப்பான இந்த லிவர். அது மட்டுமா அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை சப்ளை செய்வதும் இந்த லிவர் தான். நீங்க ஒரு 4-5 நாள் சாப்பிடாம இருந்தா கூட நாம உயிரோட தான் இருப்போம். காரணம் என்ன,
நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் ஸ்டோர் பண்ணி உடம்புக்கு தேவையான டைம்ல அப்பப்ப சப்ளை பண்ணக்கூடியது. எப்படி நம்ம ஆர்சிஎம் டிப்போ நமக்கு தேவையான பொருளை சப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான டிப்போ எது அப்படின்னா இந்த லிவர். நம்முடைய உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணக்கூடியது. ஒரு பிளட் திக்கா இருக்குன்னா அந்த பிளட்டுக்கான அந்த புரோட்டீன் லிவர் அந்த பிளட் புரோட்டீனை சப்ளை பண்றது யாரு? இந்த லிவர். சோ ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்டான பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு தான் இந்த லிவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ இந்த லிவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான 2 விஷயத்த பண்ணுது. ஒன்னு டீடாக்சிபிகேஷன், இன்னொன்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாவித நியூட்ரிஷன்ஸையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான 2 முக்கியமான வேலைகளை செய்கிறது. அப்போ நாம தொடர்ந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றோம், இல்ல நாம தொடர்ந்து நம்முடைய உண்ணக்கூடிய உணவுல விஷங்கள் கலந்து இருக்குது. இதை எல்லாத்தையும் டீடாக்சிஃபை பண்ணி வெளியே தள்ளுது. கிட்னி தான் வெளியே தள்ள நாம் நினைக்கிறோம், கிடையாது. அந்த கிட்னி லிவர் டீடாக்சிஃபை பண்ணி தரக்கூடிய விஷயத்த மட்டும் தான் வெளியே தள்ளுது. அதை லிவர் பண்ணல அப்படின்னா கிட்னியால அதை வெளியே தள்ள முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு லிவர் என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ இந்த லிவரை நாம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம், இப்ப ஒரு வெட்டுக்காயம் படுது அப்படின்னா நம்முடைய உடம்பு அதை ஆற்றி அந்த நம்முடைய தோல் சரி பண்ணும். அதே மாதிரி ஒரு லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் டேமேஜ் ஆனாலும் மறுபடியும் தன்னைத்தானே அது வளர்த்துக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருக்கிறதுனாலதான் அது தொடர்ந்து நிலையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்னதான் கன்சியூம் பண்ணாலும், என்னதான் விஷயங்கள் உங்க உடம்புக்குள்ள போனாலும் அது தொடர்ந்து தன்னை ரீஜெனரேட்டிவ் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு சார் சொன்ன மாதிரி காலையில இருந்து ஒருத்தர் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, மதியம் குடிக்கிறாரு, சாயங்காலம் குடிக்கிறாரு, ராத்திரியும் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து நிலையா இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய லிவர் ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஆல்கஹால் சாராயத்துல நம்முடைய லிவர் செல்ஸ் அப்படியே டிசால்வ் ஆயிடும், அது அழிஞ்சு போயிடும். ஆனா அழிஞ்சு போனாலும் மறுபடியும் அது ரீஜெனரேட் ஆகிறதுனாலதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் தொடர்ந்து நான் 10 வருஷமா சாப்பிடுறேன், 20 வருஷம் சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த தொடர்ந்து நீங்க குடிக்கூடிய குடியில அந்த லிவர் கெட்டு போய் கடைசியில அது தன்னுடைய நிலையை இழந்து அது வேலை செய்யாம போகும்போது நாம் உயிரிழக்க நேரிடும். சோ அந்த அளவுக்கு ஒரு லிவர்ங்கிறது நம்முடைய உடம்புல ரீஜெனரேட் ஆகிறதுனாலதான் நாம தொடர்ந்து நம்முடைய வேலைகளை சரியா செய்ய முடியுது. சோ அதே மாதிரி டொபாக்கோ நம்ம பாக்குறோம், புகையிலை சாப்பிடுறது, நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்கஹால் சாப்பிடுறது, இந்த சாப்பாடுல இருந்து வரக்கூடிய இந்த ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, இதுல இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் வெளியே தள்ளக்கூடிய வேலையை தொடர்ந்து இது செய்யிட்டு இருக்குது. சோ அதே நேரம் இது ரீஜெனரேட் ஆகுது. அப்ப இந்த ரீஜெனரேட் ஆகுறதுக்கான வேலை வேணும் அப்படின்னா அதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வேணும். சோ அதனாலதான் நாம என்ன சொல்றோம், 50 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் வருஷத்துல 3 மாசமும் யாரெல்லாம் தொடர்ந்து இத இந்த ஃபெர்டிலைசர் உணவுகளையும் பெஸ்டிசைடையும் இந்த ப்ரிசர்வேட்டிவ் உணவுகளை எடுத்துக்கொள்றாங்களோ இல்ல பான் மசாலா சாப்பிடுறாங்களோ இவங்க 6 மாசமும் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்னால ஸ்மோக்கே விட முடியாது, என்னால ஆல்கஹாலை விட முடியாது அப்படின்னா நீங்க டெய்லி நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்த லிவரை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப கவலைக்கிடமான, சவுத் இந்தியால ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 15 வயசு டீனேஜ் வயசு வந்த உடனே இன்னைக்கு குடிக்கிற நிலைமை கவலைக்கிடமான ஒரு நிலைமை நம்ம இந்தியால போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடம்பு ஆண்களை காட்டுல நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த குடிப்பழக்கத்தினால ஆளுகள்னால ஈஸியா அவங்களுடைய லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டாக்ஸின் அந்த அளவுக்கு பெண்களை சேதாரப்படுத்த, பெண்ணுடைய அந்த கல்லீரலை சேதாரப்படுத்தக்கூடிய தன்மை. சோ அதனாலதான் இன்னைக்கு பெண்களுக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் ரொம்ப ரொம்ப, இப்போ எந்த பெண்கள்லாம் தொடர்ந்து குடிக்கிறாங்களோ புகைப்பழக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்களை நம்ம ஒப்பிடும்போது பெண்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த செல்கள் ரொம்ப ரொம்ப எளிதாக சேதாரம் அடையக்கூடியது. சோ அவங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் இவங்க நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜை எடுத்துக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் சார். சோ இதுல நம்ம சொன்னோம் இந்த கவலைக்கிடமான நிலைமை இன்னைக்கு இருக்குது உலகம் ஃபுல்லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ இந்த இது சாப்பிடும்போது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற இன்னொரு கொடுமை இதுல நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான உடம்புல இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணும் போதும் இல்ல உடல்ல அதிகப்படியான ஃபேட் ஏறும் போதும் என்ன நடக்குதுன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் ஏற்படுது. சோ இந்த வீக்கம் வந்து இந்த தொடர்ந்து ஃபேட் வந்து தொடர்ந்து அதுல வந்து டெபாசிட் ஆக இந்த லிவர்ல இந்த வீக்கம் ஏற்பட்டு கடைசியில அது வேலை செய்வது குறையுது. சோ அது வேலை குறைந்ததுன்னா நம்ம உடம்புல சரியான இந்த டீடாக்சிஃபை நடக்காத நம்ம உடம்பு பாதிப்புக்கு உள்ளாகிறது. சோ அதனாலதான் இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன்ல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லிவர் வந்து நம்முடைய செல்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகுது, அதனாலையும் அது டேமேஜ் ஆகுது. அது இல்லாம ஃபேட்டி டெபாசிஷன் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷனாலையும் இது பாதிப்பை ஏற்படுத்துது. சோ அதற்கு தான் நம்ம லிவரை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இதுல சார் சொன்ன டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக குடிகாரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9th லார்ஜஸ்ட் கன்சியூமர் வால்யூம்ல எந்த ஒரு ஆல்கஹால் எடுத்தாலும் அந்த எல்லா ஆல்கஹாலையும் சாப்பிடக்கூடிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா 9வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய நாடு. அதுல ரொம்ப கவலைக்கிடமா என்னன்னு பாத்தீங்கன்னா, விஸ்கி சாப்பிடுறதுல உலகத்திலேயே சைனாவை இன்னும் கொஞ்ச நாள் போனா சைனா கூட நம்ம பீட் பண்ணிடுவோம். 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப கவலைக்கிடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாவை வடநாட்டை விட நம்ம பீட் பண்ற அளவுக்கு நாம இருக்கோம். ஏன்னா மொத்த இந்தியால நம்ம வந்து கவர் பண்ணும்போது 50% எங்க நடக்குதுன்னா தென் இந்தியாலதான் இந்த ஆல்கஹால் வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய குடிமகன்கள், ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய குடிமகன்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால தென்னிந்தியால இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இந்த அதிர்ச்சிகரமான கவலைக்கிடமான ஒரு தகவல். சோ அப்ப நாம எங்க போக்கஸ் பண்ணணும்னா நம்ம சவுத் இந்தியால நமக்கு ஒரு மிகப்பெரிய போக்கஸ் இருக்குது. இந்த இவங்களை மாத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் மூலமாக இருக்கிறது. எஸ் சார். Am I audible now, Raju sir? Old data, Raju sir. 16 crore confirmed alcohol users, right, in India. I think this data would have doubled or trebled by now. Actual number of users, if somebody checks, would be maybe double, because I find a lot of teenagers now beginning to consume. See, recently in my city, Raju sir, the corporation did an experiment. They declared one major road as allowed to remain open throughout the night for 24 hours. Within 3 months, they had to take back the order because throughout the night, people were boozing on that road. And then accidents were happening and a lot of looting and other crime incidents was going up because people were boozing throughout the night money movement. So you can imagine what is the situation in India. If you give me a chance, I'll go and booze. So that is the situation. And out of this, there are around 6 crore people who are in problem because of alcohol use. And 3 crore out of them have to drink daily, maybe twice a day. They are dependent on alcohol. They cannot pass a day without drinking. So India is in trouble. And South India is in more trouble. I'll tell you why. So this data is slightly old. It is talking about 45% of all the liquor consumed in India. And today my team was finding out and they found, sir, it is no longer 45, it is now 50%. So Raju sir, all alcohol sold in India, 50% is selling in only these 5 states. Kerala is the leader. The economy, the state economy is running from taxes on liquor. That is the biggest revenue item. That is very unfortunate because a lot of families are going to be destroyed because of this. 50%. So RCM has to do something about it. At least first save the man or the woman who is drinking. Right? Now, this is a survey done by government. At what age people start drinking? Now, this is very, very interesting. So this blue data shows that people start drinking at the age of 15 years to 29 years. 15 years. Right? So these blue bars, Narayanan sir, from the age of 15 years, Sasigala ma'am,
So in Andhra Pradesh, around 5 to 6%. This is old data again. I think the data must have doubled, more than maybe 10% of the population. This is a male population. This is the men. So you are finding up to 5%. Telangana again 5%. Right? Tamil Nadu 3.5% at the age of 15 years. By the time the age is 30 years, 20% of men in Andhra Pradesh are already drinking. 20% in Kerala are already drinking. 11% in Tamil Nadu at the age of 30 years only. They are already drinking. Karnataka has slightly less, but again, this data is old and has changed. The moment I get the new data, I'll come back to you. But this is, even the old data was bad. Look at Telangana. From 5, it shoots to 17.9. Karnataka shoots from 1.8 to 7. Tamil Nadu, 3.3 to 11. Kerala, 3.8 to 20. So by the time a person is 30, 1/3 of the population is already drinking. So that is very, 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 very shocking. Very shocking. See, 21 plus 5, this is around, or maybe 6, 27% in Andhra Pradesh by the age of 30. Kerala, 24%. So Kerala figures have, I think, worsened much more. Tamil Nadu, around 15%. Karnataka, around 9-10%. And Telangana, around 22% of the population is already drinking probably. I don't know. We can't directly add, so I'm just trying to see. But there are no symptoms. Why should I bother, Vishwanathan sir? If I'm drinking and there is no problem, why should I bother? Because there are no symptoms, even if 50% of liver is damaged. That is very, very, you can say, treacherous, Narayan sir. Very, very, you see, misleading. Because the person gets no symptom. He's drinking 3 days a week, 4 days a week, no symptoms, no problem at all. Every day the person enjoys, no symptoms. But now already, this is again old data. Every day, every 96 minutes, 15 people are dying in India due to alcohol. So 1.5 hours, 15 people are dying. I think this data must have worsened. So maybe in every hour, 15 persons are dying. And Raju sir, if 50% alcohol consumption is happening in South India, I think 50% deaths are also going to happen in South India only. As simple as that. So out of entire India, South India is losing 7 people every hour to alcohol. This is what I estimate. This is my estimate. So it can be even worse. I'll show you more data, because besides alcohol, there is one more problem, Sasikala ma'am. Obesity is also killing. So Mahalakshmi ma'am, if the person is killing, person is obese, this problem doubles. So what is the problem? How can alcohol affect our body? Number 1, damage to the brain. See, why does a person feel intoxicated? Because alcohol can reach the brain. That is why a person feels changed, no? That is why they feel intoxicated, no? If alcohol cannot reach the brain, why would a person become, intoxicated? No, you will not even feel at all. So alcohol can reach the brain, so it can damage the brain. Very simple. If you are getting intoxicated, if somebody is getting drunk, both the heart and the brain are getting damaged. Of course, liver is getting damaged. So heart, brain, and liver, all the 3 are getting damaged. Another problem is pancreas is also damaged. Raju sir, in my city, one of the topmost doctor of the city is now having pancreatitis due to alcohol. See, pancreatitis due to alcohol. Topmost doctor in the city. Right? Then there is reproductive dysfunction. When people drink alcohol, reproductive system gets damaged, infertility becomes more. And last but not the least, the blood vessels get damaged. What is left out? Almost everything is getting damaged, but the maximum damage is to the liver.
and brain, because these are the two organs which suffer the most, because brain, most of the things cannot reach the brain in our body. Sasikala ma'am, our creator has somehow or the other separated the brain, because person should be in senses. But few things like those intoxicating substances like bhang, opium, right, alcohol, these all are drugs which can reach the brain. And if they can reach the brain, they can damage the brain. Very simple. Anything which can reach the brain can damage the brain. Nicotine, right? Because you feel high. Drugs, alcohol, they can all reach the brain. Now coming to heart, direct damage by alcohol and indirect damage, because arteries are getting damaged, in turn heart is again damaged. Direct and indirect, both damages to the heart, but maximum damage happens to the liver. One is direct damage caused by alcohol because it dissolves the liver cells, Raju sir. Second is indirect damage because due to excess alcohol, liver gets damaged and fat gets stored in the liver. That fat further damages the liver. So maximum damage is happening to the liver. One is direct damage because all alcohol we drink first goes to the liver, directly dissolving and damaging liver cells, causing inflammation. And as a result of that damage, liver gets packed with fat and fat further damages the liver. So sometimes surprisingly, Kamraj sir, even a person who has never taken alcohol also has liver damage because of fat. So anybody who is having more than 45 inch of waist must take NutriCharge BioAge or any such good product. So this is another part of NutriCharge BioAge which I have never taught to Tamil Nadu team or Kerala team, but I am teaching now. Right? So I hope, for example, if we take the example of Kerala, 50% of Keralites have fatty liver. Can you beat it? 50%. Every second person in Kerala has fatty liver. What would be the situation in Tamil Nadu or Karnataka? I leave it to your guess. I think 1/3. Maybe every third person is having liver damage. If a person is fatty, obese, there is a very high chance of liver damage. If a person is a consumer of alcohol, again, very high chance. And if a fat person consumes alcohol, you can imagine. What is the change? You can see the change. Left side is a healthy liver. Right side is a fatty liver. Totally damaged, packed with fat, unable to function. I'll show you. That is called non-alcoholic fatty liver disease. I'm not trying to shock you. I'm telling you the truth. This is the actual situation happening in the liver. Mahalakshmi ma'am, this is a healthy liver. All the cells are happy, functioning like a good society, like a building where a lot of people are living together. But this is another building where a lot of gundas are living, lot of hooligans are living in the building. What will happen to the building? You can imagine. So this is fat, pure fat filled in the liver. Raju sir, how will this liver function? Why is the fat getting accumulated? Because liver cells are damaged. They cannot process this fat. Kamraj sir, whatever fat we eat goes to the liver only. Then liver makes this fat soluble and that's how it goes to the rest of the body. But when the liver is damaged, it cannot make the fat soluble. So it stays in the liver only. And this fat, Raju sir, further damages the liver. See, if your house has a place for 4 people to live, and if 40 people start staying there, what will they do? They will damage the house. So fat is cornering out the liver cells, taking a lot of space in the liver, damaging the liver, and causing more chemical release in the liver, which damages the liver further. So fat in the liver, fat in the body is very dangerous. So far, we have taught that fat damages the heart, and now we are teaching that fat also damages the liver. And every second Keralite, if you have friends, if you have colleagues, Raju sir, in Kerala, talk to them. Every second Keralite has fatty liver. If you have obese friends, talk to them. If you have obese friends who also drink, please sit with them and give them NutriCharge BioAge. So fatty and alcohol consumption, both. Now, this news report came in Indian Express only. It is not Dr. Kapoor who is saying.
50% of Keralites have non-alcoholic fatty liver disease. And what about Tamil Nadu? I'll show you. One sec. For Tamil Nadu also, I found out something. I'll show you, sir. Yes, I found for Tamil Nadu also. One sec. One sec. I'll stop and again start because Raju sir, wo hota nahi hai without that, right? I'll again share. Now see what is happening in Tamil Nadu. I'm showing you a news report about Tamil Nadu, sir. Is it visible now, sir, Raju sir? Yes, sir. Yes, sir. It is a newspaper report, sir. And it says that fatty liver is a problem in Tamil Nadu villages as well. So it is a 2023 report, April report. So Kamraj sir, it is not very old. And we are not improving in our dietary habits. So probably what this report is saying, this is a newspaper report about Tamil Nadu only. This is not a RCM report. This is not a NutriCharge report. So this story is from April 2023, which is the newspaper, the Times of India. So it is not a small time newspaper, Raju sir. It's a Times of India which published. Maybe people did not notice. Maybe people did not want to notice. Times of India published that Tamil Nadu also has a problem of fatty liver. So Narayanan sir, it is high time we got alerted because like Kerala, if you don't want to suffer, every second Keralite. So if you don't want that to happen in Tamil Nadu also, because already authorities are sensing that the problem is increasing and 70% of, you see, I'll tell you, ongoing study which we gained in 2014 and was continuing for around 9-10 years found that 8% of Tamil Nadu population already has abnormal liver function and another 1% has damaged livers. So they found around 10%, Raju sir. And this is Government of India data. You can always be sure the government data is usually less than 50% of the actual data. So if government is saying, Kamraj sir, that 10% of Tamil Nadu is having liver damage, you can imagine the situation would be somewhere around 20-25% because youngsters are drinking and normally one does not check a youngster for liver damage. And today young girls are drinking. Kamraj sir, let us go to any pub or any bar in any state, forget South India state, any state in India, and you will find youngsters boozing and dancing, enjoying themselves. Alcohol consumption, you buy shares, Raju sir, of any alcohol making company in India and you will make a lot of profit. But I strongly suggest not to because RCM doesn't want to profit from death. Right? So by making others die, we don't want to earn profit, but that is how people are earning by selling alcohol. So what will happen is anybody's guess. So I'll take you back to the original slide, Raju sir. So I have shared the latest happening in Tamil Nadu also. So, yes. Now, what are the symptoms? If I am fat, should I be afraid? Right? If your urine is dark, get afraid. If you don't have much hunger, some people say, bilkul bhuk nahi lagta hai. I don't feel hunger at all. So, be afraid. Somebody is losing weight rapidly. It might be due to fatty liver because digestion is not happening. So, maybe due to liver damage, the body is losing weight. A lot of tiredness, right? Excessive fatigue could be due to liver damage, right? So these are some of the symptoms. When the stool color becomes very pale, Mahendran sir, these are some of the symptoms. Abdominal pain, unexplained abdominal pain, no diarrhea but pain, Masai sir. So the Amitabh Bachchan of Tamil Nadu is here. Welcome, Sukumar sir. So these are the symptoms when we should be very alert about fatty liver, storage of fat in the liver, right? So with age also, the liver size becomes smaller, Raju sir. As we grow old, our liver starts becoming smaller and smaller and smaller, right? Now, all this, this is how damage continues. This is a healthy liver. I get fat or I start drinking or I do both. There is beginning of liver damage.
excess fat storage, beginning of liver damage. If I continue to be fat, if I continue to drink either of the two or both of them, the liver damage continues to increase. And sometimes you would be surprised, Mahendran sir, a person who has never drunk anything in life is found to have a advanced liver damage. And then it is very difficult to save a person. Narayan sir, the only method left to save is by donation of liver. Somebody from the family donates half of the liver or 1/3 of his or her liver, and then that person can be saved. But the person who donates liver has to suffer, and the person who gets the liver also gets only a partially functioning liver, so both suffer. You can save people by a liver donation, but then both suffer. Life gets reduced. So any of these symptoms should not be ignored, and obesity must not be ignored. Bring down your obesity. Now, this is the product NutriCharge by Raju sir. Let me finish it quickly, right? And a lot of herbs, major herbs which protect the liver. So this is a very important slide. You please note down, you please take a photograph. These are the major herbs which will save your liver. It is like you recharge your mobile, Narayanan sir. These are the major herbs in NutriCharge by who will recharge our liver. So Raju sir, I have already ordered 2 boxes for myself. You can see. I recently bought. I'll show you. People don't believe. I'll show you. One sec. Let me show you. Right. I'll make my video unblurred. Can you see me now? So I'm holding 2 boxes of NutriCharge by. Yes, sir. You are having 2 boxes. या ये दोनों मेरे लिए बुलाया हूँ सर, किसी को देना नहीं है, डॉक्टर कपूर को खाने का है। क्यों खाने का है? बिकॉज ज्यादा देर जीने का है सर। सब चीज में केमिकल है ना सर, कुछ भी खाएंगे, whatever we eat, there is chemical. So a little bit of money on ourselves we should spend. We spend a lot on expensive dresses, expensive bikes, expensive cars. Let us spend a little on our own, right? And it is a 1,500 rupee box. I say Jai RCM, it becomes 1,200. And if I buy every month, Money Moy ma'am, there is double dhamal offer, so I get it even more cheaper. So I think I can spend 1,200 rupees on myself. So Amblica Sea Buckthorn, it's a major rejuvenator. Milk thistle, major rejuvenator. Ajadi Rajta, neem extract, major purifier. Moringa, major rejuvenator. Eagle Marmelos and Amblica. Although there are 72 herbs with Rajan sir, but these are the major ones. I'm making it easier for the group to understand. Take a snap, take a mobile photo shot, and discuss with your team. Every year, if you are more than 50-year-old, I am more than 50-year-old, so I am taking. I've already bought these 2 boxes and I'm not going to give them to anybody. I'll myself have them. My digestion is weak, that will improve. My liver will improve. So, and even our nutrition science book talked about these sea buckthorn, right? It talked about milk thistle, repairs liver cells. Milk thistle is major repairer of liver cells, right? Dandelion leaf, detoxifier of liver cells. So even our book, Ajadi Rajta, major detoxifier of blood. See, dandelion, detoxifier of liver. Ajadi Rajta, that is neem, detoxifier of blood, like that. So a full body detox is what I want. That is why I didn't buy 1 box with Rajan sir. I bought 2. Because 1 will not do. At least for 2 months. At least for 2 months, we should have, right? And anything and everything you eat will get digested because 16 enzymes. The most powerful is lipase because fat digestion is the most difficult. 16 enzymes, right? So, and billions of probiotics, which is crores. I will not teach how much. So billions, 10 billion is 1,000 crore of probiotics, Bacillus coagulans and Bifidobacterium for digestive health. So what will happen when I take these 2 boxes, Money Moy ma'am? My digestion will improve, my body will get detoxified, and my liver function will improve, which might be decreasing due to age. So knowingly, unknowingly, we all consume chemicals this way, that way. So this wonderful product, and RCM has one of the most powerful products with 72 ingredients. It's a double layered product.
One side, it is dark green, all the herbs on the left, one side. Then other side, enzymes, prebiotics, probiotics, all of them are there. So 72 ingredients. And my lecture is over to Raju sir. Raju sir, I'm taking you back. Yes, sir. Thank you, sir. I think where were we? No. Next one. Yeah, you tell me where were we. Next one. The data. From here. From here. Yes, sir. Yeah, okay. Over to you, sir. Yes, thank you. ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 50% அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய தென்னிந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிமகன்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு டேட்டா. அது வந்து 45% சொல்லுது. ஆனா உண்மையிலே 50% ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டுடைய பலவித ரெவென்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல இருந்து தான் அதிகப்படியான டாக்ஸ் ரெவென்யூஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்டே, அதாவது அரசாங்கமே இதை வந்து ரொம்ப வரவேற்கிற அளவுக்கு இன்னைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இதுல ரொம்ப கொடுமையான ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா தான். ஏன்னா அங்கதான் இது ரொம்ப அதிக அளவுல வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால்ங்கிற கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு நடக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கேரளால தான் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அப்போ இந்த 50% ஆல்கஹால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 16 கோடி, ஆல்ரெடி இது வந்து இதுவும் ஓல்டு டேட்டா தான், கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல வந்து இந்தியால வந்து கன்ஃபார்ம் இருக்கு இந்திய மக்கள் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அடிமைப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த தகவல் சொல்லுது. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டேட்டா தான். அந்த ஓல்டு டேட்டாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து 16, 18, 20 கோடிக்கு மேல போயிடுச்சு. அதுல ரொம்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க, யங் இந்தியன்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய, அது வந்து ஹைதராபாத்தா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், எந்த ஒரு ஐடி பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய 18 மணி நேரம் 19 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன் தான். இதனாலதான் இன்னைக்கு நிறைய இளம் பெண்களும் இளம் பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகக்கூடிய நிலைமையில உடல் ரீதியாக கவலைக்கிடமான நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீதிகள்ல இரவு நேரங்கள்ல நிறைய அநாகரிகமான செயல் நடக்குது. அதனால நடக்கக்கூடிய பலவிதமான ஆக்சிடென்டல், கிரிமினல் குற்றங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறை கெட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த டேட்டா. 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசங்களுடைய டேட்டா, இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்ததை விட இன்னைக்கு அதிகமா இருக்குங்கிறதா நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெலுங்கானால பாத்தீங்கன்னா அது 5% மேல அதிகமாயிட்டு இருக்கு அப்படிதான். ஏன்னா இது எல்லாமே ஓல்டு டேட்டா. ஸோ மற்ற இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் தெலுங்கானையிலையும் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல தான் ஒரு 3-4% தான் இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அடுத்தது ரொம்ப நம்ம பாப்புலேஷன்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த யங் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% மேலையும், சில கேரளாவெல்லாம் பாத்தீங்கன்னா 20% மேலையும், ஆந்திரால 21% மேலையும் அதிகரிச்சிருக்காங்க. சோ 40 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா இன்னும் ரொம்ப கேரளால ரொம்ப கவலைக்கிடமா போயிருக்கு. 25% மேல போயிட்டாங்க. சோ இதெல்லாம் ஓல்டு டேட்டா அப்படின்னா இப்ப என்ன கண்டிஷன் இப்ப போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சோ 15 வயசுல இருந்து இன்னைக்கு இளைய தலைமுறையா இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கன்செப்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல முக்கியமா பெண்களை பத்தி நம்ம சொன்னோம். பெண்களும் இதற்கு வந்து விதிவிலக்கல்ல, அவங்களும் இந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இருந்து உடம்ப அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இதுல நாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன்ல 50% மேல வந்து இது தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு வந்து அதோடைய பாதிப்பு தெரியறது இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகவல் என்னன்னா 15 மனிதர்கள், அதாவது ஒவ்வொரு 96 நிமிஷத்துக்கும் ஒரு 15 பேர் வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன்ல இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது.
அப்ப நம்ம முதல்ல சொன்ன தகவல் என்னன்னா சவுத் இந்தியா 50% இருக்குது. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு 7 சவுத் இந்தியனும் இந்த 96 நிமிஷத்துல வந்து இறந்து கொண்டிருக்கிறாங்க. எதனால? இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் செய்வதனால அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 கவலைகளமான நிலைமையில நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த தகவல் எல்லாமே. இதுவும் கொஞ்சம் ஓல்டு டேட்டா தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் செய்வதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், நான் என்ன சொன்னேன், 50% ஆனாலும் இது தெரியாது. அது ஆல்கஹால் கன்சப்ஷனல் தொடர்ந்து செய்துக்கிறவங்களுக்கு நான் நல்லா நான் குடிச்சுட்டு தான் இருக்கிறேன், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுல ரொம்ப கவலைக்கிடம் என்னன்னா இந்த ஆல்கஹால் போயிட்டு உங்க லிவரை டேமேஜ் பண்ணுது, டிசால்வ் பண்ணுது. அதுல பாதி மேக்சிமம் டைரக்டாவே வந்து நம்முடைய லிவர் வந்து டேமேஜ் ஆகுது. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தர் ஏன் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாருன்னா அந்த மது போதையை கொடுக்குது. இந்த போதை உருவாகிற இடம் எங்க? மூளையில. அப்போ இந்த ஆல்கஹால் லிவரை மட்டும் டேமேஜ் பண்ணல, அது நேரடியாக மூளை செல்களையும் வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆல்கஹால் எதுக்கு சாப்பிடுறான் ஒரு மனிதன்? போதைக்காக. அப்ப போதை ஆகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? மூளைக்கும் இந்த ஆல்கஹால் போகுது, அதனாலதான் அவன் போதை ஆகிறான் அப்படிங்கிறது. அது தொடர்ந்து பழக்கப்படுத்தும் போது இந்த மூளை செல்களும் மூளை நரம்புகளும் பாதிப்பு ஏற்படுது. மூளை மட்டும் பாதிப்படைவதில்லை, இருதயம் பாதிப்படையுது. இருதயம் பாதிப்படைப்படுறதால அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பேங்க்ரியாட் ப்ராப்ளம், அதாவது கணைய சுரப்பியும் வந்து பாதிப்படுது. அதுதான் சார் என்ன சொன்னாரு, அவருடைய ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டரு இந்த இந்த கணைய பிரச்சனையில வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? அதிகப்படியான குடிப்பழக்கம் ஏற்பட்டதுனால அப்படிங்கிறது. சோ இது அதை மட்டும் பண்ணறது இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு வந்து சரியாக செயல்படாம நிறைய பேருக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கும் இது காரணமாகிறது. ரத்த செல்கள், ரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கு. அப்ப இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் என்ன பண்ணுதுன்னா லிவரை நேரடியா பாதிப்பு ஏற்படுத்துது. அதனுடைய மறைமுக தாக்கம் தான் அந்த இடத்துல ஃபேட்டி லிவர் உருவாகிறது. அப்போ இது நேரடியா போய் லிவர் செல்ஸ்கள் டேமேஜ் ஆகுது. அதனுடைய அடுத்த ஒரு மறைமுகமான பாதிப்பு எது அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஏன்னா அந்த இடத்துல ஃபேட் வந்து இதாகும் போது, ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஃபேட் வந்து டைஜஷன் ஆகும்னா அதுக்கு லிவர் ரொம்ப ரொம்ப உதவி. இது நம்ம லிவருக்குள்ள போகும்போது அங்க ஃபேட் சரியா இதாகாம ஃபேட்டும் ஸ்டோரேஜ் ஆகி நம்முடைய லிவர்ல மேலும் பாதிப்பை அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன்ல பாதிப்படைகிறது. நம்ம என்ன சொன்னோம், 15% வந்து லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால தெரியாது அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னன்னா 50% கேரள மக்கள் இதுல பாதிப்படைகிறாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு 2வது ஒரு கேரள மனிதனும் இந்த லிவர் பிரச்சனையால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சொன்னோம், ஒருத்தர் வந்து ஃபேட்டி லிவர் வச்சிருக்காரு. அவர் வந்து எதனால ஃபேட்டி லிவர்? இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒபிசிட்டியா இருக்கிறது, அவருடைய வயர் ரொம்ப இன்ச்சு 40-45க்கு மேல இருந்ததுனாலும் இந்த ஃபேட்டி லிவர் அவர் உடம்புல உருவாகுது. அது கூட அவர் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணும்போது அவருடைய நிலைமை என்ன அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 50% கேரளா பீப்புள் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, சார் சொன்ன ஒரு தகவல் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இது விதிவிலக்கு இல்ல, தமிழ்நாட்டிலையும் இது அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10%க்கு மேல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராம மக்களும் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதுல NAFLD என்னன்னா, நீங்க ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணாமலேயே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வருது அப்படிங்கிறதா. அப்ப என்ன, நம்முடைய உணவுல இருக்கக்கூடிய பலவித பாதிப்புகள் நம்மளை பாதிப்படைய செய்த லிவரை, இது இல்லாம நீங்க உடல் பருமனை ஏற்படுத்த போதும் அந்த ஃபேட்னாலையும் உங்களுடைய லிவர் வந்து சேதாரம் அடைகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான லிவர் செல்லும் ஒரு ஆரோக்கியமற்ற லிவர் செல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல நல்ல ஆரோக்கியமான நிறைய ஃபேமிலி இருந்தா அந்த அபார்ட்மெண்ட் எவ்வளவு அமைதியாகவும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ஃபேமிலி கூட ஒரு 10 ரவுடி ஃபேமிலி இருந்தா அந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் இந்த லிவர் செல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு, அதாவது அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல எப்படி அமைதி இல்லாம இருக்கும், ஒரு ரவுடிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் எப்படி அமைதி இல்லாம இருக்கும், அதுக்கு உதாரணம் தான் இந்த ஃபேட்டி லிவர் செல். ஏன்னா இந்த ஃபேட் வந்து இந்த லிவர் செல் கூட இருக்கும் போது என்ன ஆகும்னா
அதுல உருவாகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த லிவரை பாதிப்பை ஏற்பட செய்யும். ஏன்னா லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதத்தையும் செரிமானம் பண்ணணும். முக்கியமா ஃபேட் செரிமானம் பண்றதுக்கு லிவர் ரொம்ப அவசியம். ஆனா அந்த லிவர் அதை செய்ய முடியாம அதுல ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகி கடைசியில லிவரே பாத்தீங்கன்னா பாதிப்படையக்கூடிய நிலைமையில போகிறதுக்கு இந்த லிவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த லிவர் பாதிப்படையுது அல்லது ஃபேட்டி லிவர் அப்படின்னு நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இது ஆர்சிஎம்மோ இல்ல நியூட்ரிசார்ஜோ உருவாக்கின ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இது எதுல வந்திருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப டாப் மோஸ்ட் பத்திரிகை நிறுவனமான டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் இத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லிவர் நம்ம எப்படி எல்லாம் ஒரு தொடர்ந்து பாதிப்பு, அதாவது அது பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப டார்க்கா போகலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல அப்படின்னா சிலருக்கு என்ன ஆகும், ஓவர் டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் எடை அப்படியே கொஞ்சம் வேகமா குறையறதுக்கான ஒரு பாதிப்பு இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசி இருக்காது, அவங்களுக்கு சாப்பாட்டு மேலேயே இது இருக்காது, அந்த பசி ஏற்படாது. இது ஒரு காரணமாக சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இதை டாய்லெட் போகும்போது உங்களுடைய மலம் இளம் சிவப்பு நிறத்துல இருந்தாலும் அது ஒரு பாதிப்பாக நாம கணக்கு எடுத்துக்க முடியும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லிவர் ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு, அது ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல போயிட்டா அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா இன்னொருடைய பாதி லிவரை எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் செய்தா மட்டும்தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா அது ஆரோக்கியம் அல்ல, உங்களுடைய ஆயுள் குறைந்து விடும். யாருடைய லிவர்ல பாதி எடுக்கிறோமோ அவருடைய ஆயிலும் குன்றிவிடும், யார் அதை வாங்கி வைக்கிறாங்களோ அவருடைய ஆயிலும் குன்றிவிடும். சோ அந்த அளவுக்கு பாதிப்புல போகாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய லிவரை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதான் இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். இது எல்லாருக்குமே ஒரு புரிதலுக்கான ஒரு அற்புதமான விஷயமா தான் இங்க சார் தொடர்ந்து நமக்கு இதை எல்லாமே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 50% கேரள மக்கள் இன்னைக்கு பாதிப்பு அடைகிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நாம செய்ய வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் லிவரை பாதுகாக்கணும். அப்போ நாம ஃபேட் நம்ம உடம்புல அதிகமா இல்லாம பாத்துக்கணும். அப்ப என்ன, உங்களுடைய இடுப்பு பகுதியை நீங்க குறைக்கணும். இடுப்பு பகுதி 40-45க்கு மேல இல்லாம அதை குறைக்கிறதுக்கான வழியை நாம பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறோம். டெய்லி நாம சாப்பிடக்கூடிய உணவுல இப்ப சார் சொன்னாங்க 2 பயோ ஏஜ் பேக்கெட்டை சார் சாப்பிட்டாரு. யாருக்கு கொடுக்கறதுக்காக இல்ல, அவர் சாப்பிடுறதுக்கு. ஏன்னா ஒண்ணு வயசாயிடுச்சு, 2வது நாம சாப்பிடுற எந்த உணவா இருந்தாலும் அது விஷம் தான். சோ விஷம் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு உணவும் நம்ம கிட்ட சேர்றது இல்ல. அப்ப அதற்காக கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் உங்களுடைய லிவர் ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாட்களுக்கு நீங்க ஆரோக்கியமா வாழணும், உங்க ஏஜ் அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் மிக அவசியம் அப்படிங்கிறது சார் ரொம்ப அதிகமா நம்ம சொல்றோம். நாம எதெல்லாமோ வாங்குறதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றோம். ஒரு நல்ல உடை அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம். ஆனா நம்ம உடலுக்கான ஆரோக்கியத்துக்கான விஷயத்த விலை கொடுத்து நம்ம வாங்குறது இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்போ ஒரு லிவர் ஆரோக்கியமா இருந்து கெட்டு போற நிலைகள்ல பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு ஆல்கஹால் கன்சப்ஷன் இல்லாமலே நடக்குது. நீங்க குடிப்பழக்கம் இல்லாம இருந்தாலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனான லிவர் டேமேஜுக்கு நீங்க போகக்கூடிய நிலைமை இன்னைக்கு நடந்திருக்குங்கிறதுக்கு நமக்கு சொன்ன உதாரணம் தான் இந்த ஸ்லைட்ல இருக்குது. சோ அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல அது எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அப்ப அந்த நிலைமைக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்துல நம்ம கவனம் வைக்கணும்னா அதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ நம்ம கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணணும், நாமளும் எடுத்துக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நாம சொல்லியே ஆக வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ அதுக்காகத்தான் நம்ம நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் கொடுத்த ஒரு அற்புதமான பொருள் தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அப்படின்னு. இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல இன்கிரிடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முக்கியமான மூலிகளை இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 72 நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆனா 72 நியூட்ரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா 5 நெக்ஸ்ட் சார் ரொம்ப முக்கியமா 5 மூலிகைகளை ஹெர்பல்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெர்பல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வம் நமக்கு நல்லாவே தெரியும், வில்வம் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், எம்பிளிக்கான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் அதுல இருக்குது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீபக்தோன், அதாவது ஒரு அற்புதமான மூலிகை சீபக்தோன் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நம்மள்ட்ட இதுல இருக்குது. மில்க் திஸ்டின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா வேப்பிலை இதுல இருக்குது. சோ இது எல்லாமே இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல இருக்கக்கூடிய சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் எஸ் திஸ் ஒன் சார். சோ நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மூலிகள் இவை எல்லாமே. சோ இதுதான் நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் இந்த பயோஏஜை நம்ம இந்தியன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இதை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் நம்முடைய நியூட்ரிஷன் சயின்ஸ் புக்லயே இதை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லிருக்காங்க. சீபக்தோன் என்ன பண்ணுது, பால் நெருஞ்சி என்ன பண்ணுது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கை நமக்கு நல்லாவே தெரியும், முருங்கையில இருந்து எடுக்கக்கூடியது. இதுவும் நம்முடைய லிவருக்காக, லிவரை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்ம வந்து ஒரு 1200 rupees நம்ம இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய லிவர் பாதுகாக்கப்படும். ஜெய்ஆர்சி சொன்னா நமக்கு 1200 rupees கிடைக்க போகுது. சோ இதை நாம கண்டிப்பா எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், அது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், நெக்ஸ்ட் ஒன் சார், லாஸ்ட் ஒன் சார் ப்ளீஸ். சோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இதை தொடர்ந்து சார் லாஸ்ட் சைட் ப்ளீஸ், லாஸ்ட் ஸ்லைட். சோ நமக்கு தெரியும் இந்த எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1000 கோடி ப்ரோபயோட்டிக்ஸ்ல இருக்குது. சோ 1000 கோடி ப்ரோபயோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய செரிமானம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷங்கள் உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக இந்த 1000 கோடி ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு இருக்குது. இது மிகப்பெரிய நன்மையை நமக்கு தருவதற்காகத்தான் இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல இருக்கு. சோ மொத்தத்துல இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ஒரு அற்புதமான ஒரு கலவை. இதை நாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து எடுத்தா நம்முடைய லிவர் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய உடல் மிக ஆரோக்கியமாக நீண்ட நாட்களுக்கு நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ஒரு அற்புதமான ஒரு பொருள். சோ இதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம டாக்டர் கபில் கோவில் சார் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எவ்வளவு அவசியம், நம்ம இந்தியா சவுத் இந்தியா என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, அதற்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எந்த அளவுல வந்து நமக்கு உதவி புரியுது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் சார். Sir, muted, sir, you are. Can you hear me now? Yeah, sir, yes. Okay, so let us now address the questions which we have received. First question that I got is, what is the age to take bioage? So everybody should note down, NutriCharge bioage is meant for adults only, right? It is meant for adults only. Only adults can take, 18 years and above. It's a very powerful product, right? So right? So that is the one question. Any other questions that we have? How many tablets per day? Only 1 tablet per day. I don't recommend more than 1. This is a very powerful product, NutriCharge bioage. Only 1 tablet per day. When to take? Right? Only after taking a full meal, either lunch or full dinner. Do not take empty stomach. Do not take when you are hungry. It's a very powerful product. It will digest everything and anything you eat. Can pregnant women take it? No, never. Should never be given to a pregnant woman. Because enzymes are not given to a pregnant woman that can dissolve the fetus itself. So never give to a pregnant woman. Don't give to children. 1 tablet per day. Yes, you can take after dinner or you can take after lunch. Whenever you eat more, then you should take. If you eat more in lunch, take after lunch. If you eat more in dinner, take after dinner. Any precautions required? Yes. When you are taking NutriCharge bioage, eat a lot of salad. Why, Vedarajan sir? Because otherwise
it digests everything. So you might feel constipation. So eat a lot of salad and drink water adequately. So eat a lot of salad and drink water. So that is the only precaution. Don't take empty stomach, eat salad and drink water. Not very difficult, no? You have to drink water, otherwise also Veer Kumar sir. Welcome Veer Kumar sir. I could not talk to you. You came a little late, so I was watching ki sir aa gaye. He is there, finally. So this is one product which I think we can give to even youngsters, Raju sir, those who are particularly in very stressful jobs. Why I say IT? Because IT is absolutely stressful. 14 hours, 13 hours, 15 hours a day they have to work. Banking also. Retailing also. People in retailing have to work extensive hours. And if these youngsters, they start drinking to reduce their stress, they damage their liver. If a woman is drinking, she must take and try and ask her not to drink, because drinking, Manimoji ma'am, damages a woman's liver much more than it damages a man's liver. Somehow or the other, there is a difference in our physiology. A woman's body does not tolerate alcohol very well. Yes, a lady who had hysterectomy can take this product. Yes, absolutely no problem at all. You can take. Immediately after surgery? No. But you had hysterectomy after a few months, a few years earlier? No problem at all. Take. Can women take after menopause? Yes. Can elderly people take? Yes. But never take empty stomach. That's the only thing. Because you must have something in your abdomen. What will you digest otherwise? No, it is a very powerful digestive and detoxifier. If I have never drunk, should I take? Yes. If I am above 50, yes. At least 2-3 months a year, all of us should take. So I bought my 2 packs, I will consume. And I have decided now every year I will take for 2 to 3 months so that my detoxification happens. Digestion is weakening with age, so that will get reboosted. And fat, please make sure you don't carry fat. Fat is killing. One more reason, one more session is cautioning us that fat is an absolute killer. So how do I reduce fat? You have a lot of NutriCharge Pro-Diet products to reduce your body fat. Can I take with NutriCharge DHA? Yes, no contraindications, but try to take NutriCharge BioEdge alone after lunch or dinner and take other products with other meals. It's a powerful product, so take it. I have taken it with NutriCharge DHA, no problem happened, but if you are taking only 2-3 products, so try to take NutriCharge DHA, NutriCharge BioEdge separately. Any questions from Shashi Rekha ma'am, Masai sir, Veer Kumar sir, Kamraj sir, Mahalakshmi ma'am, anybody? Can a 11-year boy eat BioEdge tablet? No, I have answered already. Young people should not be given this product. It's a powerful product. Adults, at least above 14-15 years, if not 18. It is meant for adults. Akash Sarvanji, I have already answered your question. Don't give to a very young person. It's a powerful product. Give it to adults only. How many months can we continue? You can take for life, no problem at all. It is a liver protective, but at least for 3 months, 2 or 3 months, I have decided to take for 2 months. Maybe I'll buy 2 more boxes, no issue at all. It is a product worth taking. It will revive my liver and will rejuvenate my body, remove the poisons and refresh my digestive systems, reboost my digestive system. So is it beneficial for those who take gutka or smokers? Yes, absolutely beneficial. Heart patient already on medication, no problem at all. It is only going to help you digest the food. Indigestion is only harmful to a heart patient. But if you are a very critical patient, if you are a very advanced case, don't take anything without your doctor's advice. It is only a mild heart attack. It was an old situation. You can take. If you have recently suffered, don't take anything without your doctor's advice. Right? So let us not jump to cancer patient, heart patient, patients of paralysis. Let us talk about a population which is not yet suffered. We want them to, skin problem patient, no problem at all. See, in fact, I'll tell you, indigestion is the root cause of skin problems.
toxins in the body, they will always spoil the skin. If you have constipation, you will always have skin problems. So NutriCharge Bioage will not let you have toxins. Shall I take DHA and Bioage in same time? If you cannot avoid, take. But I have already suggested you can take it separately, better. After lunch, you take NutriCharge DHA. After dinner, you take NutriCharge Bioage. That is what I am going to take. So I am taking already every day NutriCharge DHA after my lunch. So NutriCharge View along with NutriCharge Man and NutriCharge Protein Shake in breakfast. So I am going to take it after my dinner, comrades. So gastric problem. If any person has gastric problem, now gastric problems can be of various types. So please let me know what gastric problem we are talking. See, most of the gastric problems, it will resolve. You have gas, it will go away. You have indigestion, it will go away. You have slow digestion, your digestion will improve. Your liver function is slow, that will improve. It will restore. Unless you have ulcers, then you should not take anything without asking your doctor. So Karthikeyan sir, you have joined a little late. If you have any questions, please ask. சார் யாருக்காவது கேள்வி இருந்தா சார் டைரக்டா கேட்கலாம். நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாரை கேட்கலாம். இல்ல கை தூக்கினா அன்மியூட் பண்ணலாம், அதர்வைஸ் சாட் பேக்ல போடலாம். எதுவும் இது வரைக்கும் சாட் பேக்ல போடுறதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டாரு. சாட் பண்ணதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. கை தூக்கி இருக்கிறாரு ஆக்டிவிட்டி. வாங்க நரேன். ராஜு சார். எஸ் சார், நரேன் சார். ஆக்டிவிட்டி நரேன் சார். வணக்கம். Yes, sir. Sir, Kapil sir, actually there's a block in my leg. When we had the angiogram test, there was a blood circulation in my right leg. Varicose veins. So, yeah, varicose veins combined with this block. Let me check it. Let me check it. I'll communicate with Raju sir. Let me check that. Yeah. Varicose veins, I'll check. I don't think it should be a problem, but I will still check. Right now, as of now, what I'm taking is omega-3, 2 in the morning, 2 in the afternoon, 2 in the night. Of course, I'm taking this BioAge 1 in the night after No dinner. problem at all, sir. Take. Okay. I don't think so And there is any I'm problem, but I will still check. If there is any problem, I'll convey. If there is no problem, I will not convey. And I'm also taking gamma original 2 in the morning, 2 in the afternoon, 2 in the night. Original, sir, I don't know much about it. I will not comment on gamma original, but you can take, you can take this, no problem at all. And varicose veins, get it treated properly from a good doctor, because it is going to otherwise become a problem with advancing age. Yes, I'm undergoing the treatment also, Yes. because compared to my earlier problem, there's a dark patch in my legs on the fingers. Yes, sir. Now the dark color is gone. The discoloration is gone. It's become clear. And you can also take NutriCharge DHA. That is also very good for your circulation. Yes. But you are already I'm taking NutriCharge Veg Omega 6 capsules a day. So I'm not saying anything. But one capsule, one time you can replace with NutriCharge DHA. So 2 in the morning, NutriCharge Veg Omega, 2 in the afternoon, 2 in the evening. You can continue and take one more capsule of NutriCharge DHA, or you replace one capsule of NutriCharge Veg Omega with. No, I'm also taking DHA. I'm also taking DHA. Great. One per day. So as it is, the problem is okay, but my walking, when I walk 10 rounds, I used to walk. Now 2 rounds, there's a pain. So I'm just because circulation is stuck. So you please take your doctor's advice. You are already on very good products. Why I'm surprised is no alcohol, absolutely no smoking. Even my neighborhood, I don't allow people to smoke. But sir, one advice I can give. One advice I can give, Naren sir. When you can sit, don't stand. Very simple. When you can sit, don't stand. And when you can lie down, don't sit. Because if the circulation is against gravity, is not coming up. No? So don't force your body excessively. If you can, there is a place to sit, do not stand. And if you can lie down, do not sit. So try to reduce your standing posture as much as possible. Now I come to other questions. GERD, GERD. Yeah. Thank you, sir.
Yes, gastroesophageal reflux, when you get belching and you get acid in your mouth coming from your stomach, that problem will go away totally with this product. Now, another is hemoglobin is very low. Shall I take BioAge? See, NutriCharge BioAge will improve your digestion. So if there is iron in your diet, the digestion of even the minerals will improve. So that way it will help. But for hemoglobin, low hemoglobin, you need to take NutriCharge Women tablet. Arifa ji, I don't know your age. If you are not having menopause, you please take NutriCharge Women. Though since your hemoglobin is low, even if you have a menopause, you can take NutriCharge Women for at least 6 months. Then after that, you review. Take your hemoglobin again. If it is normal, then you please again ask me. Yes. And one video I want to share before I leave, and that video comes for NutriCharge Women. It is in Hindi. Can people understand Hindi? Kamraj sir? Nahi sir, nahi. Hindi malum nahi sir. Hindi malum nahi. Okay, then I'll explain. See, we have people who are giving us feedback on NutriCharge Women's tools, right? So, hemoglobin estimation booklet, Kamraj sir has made splashes everywhere, and it is available in English also. Right? So please use and teach your teams to use NutriCharge Women tablets. I am sure what has so far not happened in Tamil Nadu will happen with NutriCharge Women campaign. Anybody who has never had success in selling NutriCharge can succeed. Akash sir, can you please stop your audio? So, hello sir. 1 minute audio बंद कर लेंगे, एक बच्चे की आवाज आ रहा है. So in NutriCharge Women, if people can use hemoglobin estimation booklet, if people can use small booklets given for hemoglobin and for menstrual disorders, and posters meant for PUC, then there is phenomenal increase in sales all over India. So please make sure, Raju sir, that Tamil Nadu team understands the importance of the NutriCharge Women campaign material. Anywhere we have gone, yesterday we tried it in Indore, and within minutes, the tools were sold. Within minutes, 15 minutes, and tools were 70,000 were sold because people have tested those tools and they are getting very good results. Everybody was buying tools worth 500,000 rupees like that. So within minutes, we sold out. All tools finished. So wherever Narayanan sir, NutriCharge Women tools have been given, sales have gone up 5 times, 6 times. So Shashi Rekha ma'am, all leaders here, Manimohi ma'am, Veer Kumar sir, please make sure your team at least tries to use those tools. If they try, they will get success. If they get success, all pins will change. Tamil Nadu picture will change. But make sure, Raju sir, there is sufficient stock, because stock out hota hai. Very quickly stock out happens. Because when you show hemoglobin booklet, even an uneducated person can estimate her own hemoglobin level. वो नारायण सर उसको दिखाते से hemoglobin समझता है. So those who can understand Hindi. So it is available in Hindi, it is available in English, it is available in Malayalam. Other languages we are trying, but at least in 3 languages it is available. So those who cannot understand any of the other 2, use English. If you have friends from Kerala, use the Malayalam version. Phenomenal success, right? Yes. So Raju sir, shall we call off? Yes sir, yes sir. Sir, Akash Sarwan इधर क्या कर रहा है sir? Yes sir. Yes Akash. Akash Sarwan वांगा. Hello sir. Yes ma'am. Actually, my brother has mucus in stool. Can he eat this BioAge tablet? See, madam, if he has ulcers, he cannot take. Otherwise, for all kinds of indigestion problems, he can take NutriCharge BioAge. No problem at all. Sir, but his age is level, sir. Age is? Level. Below 12. No. Then it is most probably due to amoebiosis. Get a treatment done, mucus will go away. Okay, In sir. 5 days, mucus will be gone. So get the doctor to prescribe. Okay, sir. 11-year-old. No, sir. Thank you, sir. Thank you. Thank you, Raju sir. So, mera charge? Hamara charge, NutriCharge. Kamra sir, I'm really honored by your continued presence throughout the meeting. You were there. Not once did you go away. So really, really honored, Sukumar sir, by your presence. Sir, salute sir. Sir, Kapil Kapoor sir, salute.
Tamil Nadu Amitabh Bachchan, Meesai Sukumar. No, sir. You are the Amitabh Bachchans and you are the Salman Khans of Tamil Nadu team. So wish you all the best. And Raju sir, I really, with folded hands, he talked non-stop for half an hour, 40 minutes translation, non-stop. You don't feel need. Raju sir is already there. So thank you very much. Sir, Kapil Kapoor sir, today's meeting is super. Your sweet, your voice is sweet. You are energetic, sweet. Today you are a bio-age hero. Today bio-age hero. Good RCM sir. Super. Jai RCM, good RCM. Very happy. Kapil Kapoor sir, please your face sir. I am repeat salute sir. Please Yes, your sir. face sir. Yes, Kapil sir. Kapoor Good sir. RCM. Thank you. Thank you. Okay, thank you. All of you welcome. Thank you all the boys. Sir, Okay, Roman Kamlesh, and sir. Nandi. Ronald sir. So I am taking leave, sir, now. Thank you, sir. Thank you very much. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம கபில் சாருக்கு. நல்ல ஒரு கிளாஸ். அவர் வந்து very great session today, sir. We were very glad, sir. And we was very much eager to learn bio age, but today it is fulfilled. நன்றி நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான பயோ ஏஜ் செஷன் வந்து அருமையா பண்ணியிருக்காரு. பங்கு பெற்ற எல்லாருமே பயன்பெற்றிருப்பீங்க. இது வந்து வீடியோவில் வரும். ஜெகதீஷ் சார் வந்து இது வந்து யூடியூப்ல பண்ணுவாரு. யூடியூப்ல இருக்கும் இன்றைய தகவல். ஜெகதீஷ் சார் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதனால எல்லாருமே இதை வந்து ரிப்பீட் போட்டு கேளுங்க. பயோ ஏஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட். நம்ம எல்லாருமே நோய் இல்லாம பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். டைஜஸ்டிவ் சைட்ல, லிவர் சைட்ல, லிவர் ப்ரொடெக்ஷன் வந்து சார் இன்னைக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு தேங்க்யூ வெரி மச் கபில் கபூர் சார். நான் எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயாசியம் பார்த்தேன் சார், பார்த்தேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட்.